ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேஸ், ஓகேவா? ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் போட்ட கிராண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 700 வியூஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. பட் நியர்லி 3 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் வந்துச்சு. ஸோ அதனால் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னும் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண இன்னும் ஒரு 11 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் மறக்காமல் எல்லாம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் தந்துடுறேன். அதாவது இப்போ நான் விளையாடுறது இது ஓல்டு வெர்ஷன், ஓகேவா? ஸோ நான் நியூ வெர்ஷன் இப்போ தான் ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் பண்ணுறதா உங்களுக்கு நியூ வெர்ஷன் தான் வரும் கேஸ், ஓகேவா? ஸோ ஏன்னா நியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவே எல்லாத்தையும் சொல்லி தந்துடுறானுங்க, அவனுங்களே எல்லாத்தையும் சொல்லிடுறானுங்க. ஸோ நமக்கு வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் எடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம தான் A to Z எல்லாமே நம்ம தான் பண்ணணும், கோஸ்ட் மோட் தவிர. நார்மல் மோடில் கூட அவனுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி தரானுங்க, டிப்ஸ்லாம் தரானுங்க. நீ ஒரு ஆரோ மார்க் மாதிரி வந்துடுது. ஸோ அந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி அப்படி சொல்லிட்டு தந்துடுறானுங்க. ஓகே, ஸோ December 1982. ஸோ நம்ம இதெல்லாம் காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்ம கேரக்டரு. ஓகே, ஸோ இப்போ தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் தலைவன் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டு இருக்கான். ஐஸ்கிரீம் சாப்டர் 2. ஓகே, ஸோ இப்போ இந்த விண்டோ ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே இருக்கான் பாருங்கள் ஐஸ்கிரீம் தலையன். ஹே, டோன்ட் ப்ளே வித் மீ, என்கிட்ட விளையாடுறது ஒழுங்கு என்னோட ஐஸ்கிரீம் தந்துரு. ஹே ஜே, நீ விளையாட வரியா? பாய்ஸில் ஏதோ சீக்ரெட் இடத்துல இருக்கானுங்களாம். என் தம்பி அதை பற்றி சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ஒரு பட்டிக்காரன். சரி, நீ வரியா இல்லையா? ஓகே, ஸோ அதுக்குள்ளே அவன் ஃப்ரீஸ் பண்ணிட்டான். ஓகே பார்க்கலாம். ஓகே, இழுத்து போட்டான் கேஸ், இழுத்து போட்டான். சரி, ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இந்த ட்ராவை திறப்போமா? சரி, ஓகே ஓகே, உண்டிகோல் இருக்குது. ஸோ இந்த உண்டிகோல் அப்படியே தூக்கி வெளில போட்டுருவோம். வெளில போட முடியலையே. சரி, ஓகே விடுங்க. ஓகே, ஸோ இந்த பிளாங்கெட் எடுத்துப்போம். இப்போ அப்படியே இங்கே ஒரு இதை வச்சுட்டு ஸோ இப்போ இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதை தொட்டால் அவ்வளோதான், வெளில வந்தாச்சு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் வீடியோ கேஸ். இது ஒரு 35 மினிட்ஸ், ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ நானும் ஷார்ட் பண்ண பார்த்தேன், பட் ஷார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 2வது டைம் நான் வாய்ஸ் ஓவர் தரேன். ஸோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் தரும்போது தெரியாமல் இதுவாகிடுச்சு, பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால நெட்டு அப்படியே போயிடுச்சாட்டால எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ திருப்பி தரேன். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த இவன் எங்கே இருப்பான்னு பார்ப்போம். ஓகே, ராட் இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம இது அந்த எங்கே இருக்குது அந்த பேப்பர்? ஓகே, தான் மேப். ஸோ இந்த மேப் தேவைப்படும். மேப் ராடு வந்துட்டான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போனோம். ஓகே, எங்கள் ஸ்டால் போனோம். ஏன்னா ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாலில் இருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா முடிச்சுடுவோம். ஸோ ஸ்டாலில் முடிச்சிட்டா அவ்வளோதான். ஸோ ஸ்டால் பக்கமே போக தேவையில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிலாம் வரும் கேஸ். இதில் ஸ்டோரிலாம் செம்மையாக இருக்கும். ஐஸ்கிரீம் 2ல் ஸ்டோரிலாம் செம்மையாக இருக்கும். மார்ச் 1954. எனக்கு புரியல, நான் ஏன் எல்லாரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்? நான் ஒன்றும் அவ்வளோவா சாப்பிடவே மாட்டேன், ஆனால் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன். நான் என்னோடய ஃபாதரோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். அதான் என்னை இப்படி மாற்றிடுச்சு. பசங்களாம் கலாய்க்கிறாங்க போல, சப்பின்னு. இவனுக்கு இது பிடிக்கவே இல்லையா சுத்தமாக இந்த மாதிரி கலாய்க்கிறது. ஸோ ஓகே, ஸ்டாலுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ உண்டிகோல் எடுத்து போயிருக்கும் சேஃப்டிக்கு. ஒரே நிமிஷம் லேட்டாக இது வச்சுக்கிறீங்க. பிரைட்னஸ் ஒன்றுமே தரல, பிரைட்னஸ் எங்கிட்ட ஃபாலோ ஒன்றும் தரல. சரி, ஓகே. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கேம் பிளே. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அங்கங்கே பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாம் கேட்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேஜ் மாதிரி இருக்கா. ஸோ இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில் அங்கே இருக்கும். ஸோ இந்த கேண்டில் கட் பண்ணால் நமக்கு இது கட்டிங் பிளே தேவை. அங்கே ஒரு செயின் மாதிரி போட்டு கட் பண்ணி பண்ணுங்க. எஸ், ஸோ அதை கட் பண்ணால் நமக்கு கட்டிங் பிளேஸ் தேவை. ஸோ அது பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே இருக்கா பாருங்கள், அது வந்துட்டான்டா போயிட்டுக்கிறேன். ஓடுங்க ஓடு. ஓகே, எங்கே இருக்கான்னு தெரியல. சரி, ஓகே, அவன் எங்கே போயிட்டு போனோம். ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேஸ் போய் இதுக்குள்ளே தான் இருக்கும். இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, கிடச்சிச்சு, பிளேஸ் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு போய்ட்டு அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். எஸ், ஸோ ஓகே, ஸோ அவன் அங்கே போகிறான். மேபி அவன் தூங்க போகிறானா? தூங்க போனால் நல்லா தான் இருக்கும். தூங்க போயிடுறா. ஓகே, தூங்க போயிட்டான். எஸ், நைஸ்.
நைஸ் தூங்க போயிடா. இருங்க. ஓகே தூங்குறேடா. டோன்ட் மேக் எனி நாய்ஸ்ன்னு சொல்கிறானுங்க. நான் அப்போவே இது போட்டேன். சரி ஓகே வாங்க அப்படியே போயிட்டு நைஸாக போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே எடுத்தாச்சு. ஓடு 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 ஓடு. ஓகே ஸோ எடுத்தாச்சு. கட்டிட்டு போயாச்சு. ஸ்லிங் ஷாட் கரெக்டாக அவன் அந்த கீழே படுத்துட்டுருக்காங்க. ஸோ இவன் வெஞ்சா போதும் நம்மளால் அப்படியே போய் எடுக்க முடியும். ஓகே ஸோ வெயிட் பண்ணுவோம் கைஸ், வெயிட் பண்ணுவோம். ஓகே பாத்துறான்டா பாத்துறான்டா. ஏன்டா பார்க்குற? சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? அப்போ ஓகே 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 வேகமா. ஆக்சுவலாக இவன் இது இந்த கிராணிலாம் பார்த்துருப்பீங்களே கேஸ். ஸோ கிராணி சாப்பிட்டதுக்கு நம்ம போட்டோம்ல. ஸோ அதில் ஸ்லிங் ஷாட் வச்சு அடித்தா, பாடி ஷாட் அடித்தா எப்படி இது தலை சுத்தோம்ல, தலை சுற்றி கொஞ்சம் இது வாங்க மாதிரி தான் நிற்பானுங்க. அதே மாதிரி தான் கேஸ் இதுலேயும் இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அவன் தலையில் போட்டால் அப்படியே கொஞ்சம் மாதிரி கேரான மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் நிற்பான், அப்புறம் போயிடுவான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிங் ஷாட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பொருள் அவன் மேலே தூக்கி போட்டாலும், தலையில் தூக்கி போட்டாலும் அவன் இந்த மாதிரி ஒரு மாதிரி கேராக அப்படியே ஆகிடுவான். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மேலே அப்படியே தூக்கி போடுங்க, நீங்கள் அப்படியே தப்பிச்சிடலாம் ஈஸியாகவே. ஸோ இப்போ கேண்டில் எடுத்தாச்சு. ஓகே கேஸ் ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு வேலையுமே இல்லை அவ்வளோவா. ஸ்டால் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதோட முடிச்சிச்சு. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட மாட்டினா தான் இங்கே வருவீங்க அடுத்து. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு போவோம். அது என்ன சர்க்கஸ்க்கு போவோம். ஓகே சர்க்கஸ் வந்தாச்சு. நான் ஒரு போயிட்டீங்க சர்க்கஸ் வரக்கூடாது. இது சினிமா போகணும். சினிமா போய் தான் எங்கள் சர்க்கஸ்க்கே வரணும். ஃபஸ்ட்டு சினிமா போயிடலாம். வேகமாக ஓட்டுற வண்டியை ராடு. வேகமாக போ. ஓகே ஸோ சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்கே அதிகமாக வேலை இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த அது பேர் என்ன, சர்க்கஸ், அப்புறம் கிரேவியார்டு. இந்த 2 இடத்துல தான் வேலை இருக்கும். ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு தேவை கிடச்சிச்சு. பர்ஃப்யூம் தேவை நமக்கு. ஸோ பர்ஃப்யூம் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கேட்பான் மைக்கு. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம் இப்போ தான் தந்துடுவோம். அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டான் என்ன. ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே ஓடி வந்துட்டேன். இங்கே தான் இருக்கா ட்ரங்க்லாம் பார்த்தீங்கன்னா தெரியணும். இந்த ஆலனிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும்ல. ஸோ ஆலனிக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஆலன் வெஞ்சா ஏதோ சொல்லுவாங்க. ஆமாம் ஆலன் வெஞ்சுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் ஒரு கார் டிக்கிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டூல் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க பார்ப்போம். தேடும். இவன் வேற ஒருத்த வந்துடுறாங்க. இந்த இடத்துலாம் போனால் அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துருவான். எங்கே இருந்தாலும் பார்த்துருவான். கிராணி மாதிரிலாம் இல்லை இவன். எங்கே போனால் கரெக்டாக பார்த்துருவான். ஓகே இங்கே போவோம். ஓகே டூல் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஓகே கொஞ்சம் கோல்டாக இருக்குது எனக்கு. லைட்டாக கோல்டாக இருக்குது. சரி ஓகே பார்ப்போம். இந்த கார் டிக்கிலே இல்லை. இங்கே ஓகே இங்கே டூல் பாக்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஓகே எடுத்தாச்சு. ஓட்ட பாவி டே திருட்டு போய் சிவன் எடுக்கும் போதுலாம் சவுண்டே கேட்கல. பின்னாடி பார்த்தா சவுண்டு கேட்குது. பைத்தியமே. ஓகே ஸோ அப்படியே போய்டுவோம் இருந்துச்சடா. ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு இது போட்டுட்டு ஐயோ எனிமீஸ் க்ளோஸர்னு வருது. போய் தொலையாண்டா எங்கேயாச்சு. ஓகே ஸோ சர்க்கஸ் போயிடலாம். சினிமா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாடு வச்சு போட்டிருப்போம்ல. ஸோ ஹேக் பண்ண மாதிரி. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இது கிரானிலையும் இருக்குது. ஸோ கிரானிலும் போடட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் ஈவெண்ட் பார்க்கலாம், மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ செம்மையாக இருக்கும். ஈவெண்ட் வச்சு செம்மையாக ஃபன் பண்ணியிருப்போம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குப்பைத்தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா தேடணுங்க. ஸோ என்னன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு கார்டு மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த கார்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படும் நமக்கு. ஸோ இங்கே நியர்லி ஒரு 10. ஸோ இந்த டோருக்குள்ளே தான் போகணும். நம்ம இந்த டோருக்குள்ளே போகிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இது தேவை. ஸோ ஒரு நியர்லி 10 ஒரு 12 டஸ்ட்பின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ எல்லா டஸ்ட்பின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா போய் பார்க்கணும். ஓகே இந்த இதில் போய் பார்ப்போம். நம்ம லக்கு கிடைக்காதான் பார்ப்போம். கிடைக்குதா என்னது இது. ஓகே கிடச்சிச்சு சூப்பர். ஓகே ஸோ இங்கே போய் தான் ஹே ஜேக் வெல்கம் பேக் சீர் பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சார்லி. ஸோ வந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா போன பாட்டில் பார்த்தீங்கன்னா இவனை தான் காப்பாற்றிருப்போம். ஓகே ஸோ வெல்கம் அப்படி சொல்கிறான். ஸோ நான் தான் இங்கே கிங்கு. என்னோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா யாருமே முறியடிச்சதே இல்லை, தோக்கடிச்சதே இல்லை. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவன் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணது இல்லை. ஓகே பார்ப்போம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவனோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தருவோம். அந்த கன் வச்சுருக்கான்ல மேபி தருவான்னு நினைக்கிறேன். சரி தெரில எனக்கு. ஸோ பார்ப்போம். ஓகே
வேறு கடை. ஓகே ஸோ இங்கே பாருங்கள், இவன் தான் மைக்கு. ஸோ என்ன போட்டால் வாட்ஸ்அப் ஜி, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல பொருள் தான். நான் உனக்கு தேவையான பொருள் நான் வந்து தரேன். அது வந்து ப்ரிட்டியாக இருக்கணும். எனக்கு வேண்டிய பொருள் கேர்ள்ஸுக்கெலாம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஓகே ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போயிட்டு இதோ இங்கே இருக்குது பாருங்கள் பர்ஃப்யூம். ஸோ இந்த பர்ஃப்யூம் போயிட்டு எடுக்குவோம். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட தந்தால் அவன் பார்த்தீங்கன்னா இது வாங்கிப்பான். அதுக்குன்னு அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற பொருள்லாம் இருக்கும். ஸோ அந்த பொருள்லாம் தந்தீங்கன்னா இப்படி தான் வாங்க மாட்டான். இந்த பொருள் தந்தால் மட்டும் தான் வாங்குவான். ஸோ அங்கேயே வாங்கியாச்சு. இந்த இதுதான் தேவைப்படும் அவனுக்கு. ஸோ நமக்கு தேவைப்படும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மெயின் இதை வச்சா நீங்கள் வந்து இதுவே எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மெயினான பொருள் இது. சரி ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க போவோம். ஒரே நிமிஷம் நான் வந்து கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கிராஃபிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் மாதிரி இருக்கும். ஒரு ரூஃப் வச்சு வீடு பார்த்தீங்கன்னா நம்ம தேடணும். எங்கே போச்சு? அந்த இந்த வீடு தான் கேஸ். ஸோ இந்த வீடு தான். ஸோ இப்போ தான் இந்த வீட்டுக்கு மேலே போனாங்க. ஸோ மேலே போனால் அங்கே வந்து ஒரு பாட்டிமாவோட வீடு இருக்கும். ஆமாம். ஸோ அங்கே வந்து ஒரு 2 பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வாங்க அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவோம். ஓகே ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ மேலே போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா போயிட்டு தேடணும் கைஸ். ஸோ வாங்க போய் தேடுவோம். இல்லை சவுண்டு வேறு கேட்டுகிட்டே இருக்குது. சரி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வாங்க எல்லா ட்ராயும் தேடி பார்ப்போம். எனக்கு வேறு பயமாக இருக்கே. ஸோ வந்துருவானான்னு சொல்லி கீழே போய் பார்க்குறேன். சரி ஓகே இப்போ வந்து இங்கே ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். இடண்டா எடுத்துட்டு ஓகே ஓகே ஸோ இப்போ கீழே போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நம்மளோட அந்த இதில் பார்த்தீங்கன்னா வேனில் பார்த்தீங்கன்னா போய் வச்சுடுவோம். ஸோ வச்சுட்டு அந்த உள்ளே போயிட்டு அங்கே வந்து ஒரு ஆங்கர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆங்கரை போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பொருள் எடுத்து வந்துடலாம். ஓகே போவோம். ஓடு 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 வேகமாக போ கதை துற ஓடு பாவி. அதை பாவி இதனால தான் சவுண்டு கேட்டுருந்துச்சா? இதனால தான் பேசிட்டு இருந்தான் போல கேஸ். எனக்கு கேட்டுச்சு. அது கீழேருந்து வரான்னு போயிட்டு கீழே ஓடி போய் பார்த்துருந்தேன். அடா பாவி. ஓகே நானும் கொஞ்சம் ரொம்ப நேரமாக இங்கே அவன்கிட்ட இது தள்ளாடிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே கிட்ட போயிட்டு அவனை வெளில கூப்பிட்டு வர பார்ப்போம். அவனை அப்படியே. இல்லைனா போய் சாக வேண்டியதான் அவன்கிட்ட. வெளியிலே வரமாட்டேங்கிறான் அவன். வெளியில அவசியமாக வரமாட்டேங்கிறான் கேஸ். அவன் வெளியில் வந்தால் தானே அவனை போயிட்டு இது பண்ணுறதுக்கு. அவன் வெளியிலே வரமாட்டேங்கிறான். உள்ளே போய் மாட்டிக்கிறான். அந்த பாருங்க அந்த கபோர்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறான் கேஸ். அவன் பைத்தியக்கார போய் எங்கே போகணுமோ அங்கேயே போய் மாட்டிக்கிறான் பாருங்க. பைத்தியமே போய் தொலைச்சுடா. கதவை க்ளோஸ் பண்ணி வர கதவை ஓப்பன் பண்ணி விட்டு அவனே போய் உள்ளே போய் மாட்டிக்கிறான் பைத்தியக்காரன். பைத்தியமே. சரி ஓகே இருங்க. இவனை வந்து என்ன பண்ணுறது எனக்கே தெரில. நம்ம போயிட்டு பேசாமல் இதை போய் பண்ணலாமா? இவனை வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே திருப்பி இந்த இடத்துக்கு வந்தால் அவன் அப்படியே ரீசெட் ஆகிடுவானா? தெரில. போய் பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம். இப்போ வந்து வேறு சும்மா ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போவோம். நேபர்ஹுட் போவோமா? நேபர்ஹுட் போக முடியுமா? இல்லை போக முடியல. சரி ஓகே சும்மா வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம். வேகமா கட்சிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஓகே ஸோ சும்மா இந்த சைடு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடாது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரணும். ஸோ அதனால இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கு போயிடலாம். சர்க்கஸ்க்கு போயிடலாம். வேகமாக போடா ராடு. வண்டி ஆமாம் மாதிரி ஓட்டிகிட்டு போவான். போடா. ஓகே ஸோ வந்தாச்சு. ஓகே ஸோ வந்துட்டேன். ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் அவன் இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி சும்மா இங்கே வந்து பார்ப்போம். ஸோ இங்கே ஓகே இவனுங்களும் இருக்கானுங்க இங்கே தான். இங்கே ராடில் வரமாட்டான். வந்தால் நம்ம சார்லி அவள் தான் டொமேல் கையில் பார்த்திங்களா பெரிய ராக்கெட் லான்ச்சர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து அவன் மண்டையில் அடித்தா அவள் தான் நம்ம ராடோட மண்டையில் செத்து போயிடுவான் அவன். ஓகே உள்ளே போவோம். இல்லையா அவன்? ஓகே இல்லை கேஸ் அவன் நல்ல வேலை தேங்கோடு இல்லை. அவங்க எங்கே இருக்குடா அந்த போர்டு? அந்த இங்கே இருக்கு பாருங்க. பாவி பின்னாடி தான் போச்சிட்டான். இவன் இங்கே தான் ஸ்பான் ஆவான்னு நினைக்கிறேன் கேஸ். இவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெஃபினெட்லாம் இவன் இங்கே தான் ஸ்பான் ஆகுறான். சரி ஓகே ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே போகுது? ஓகே இங்கே வந்துட்டான். இங்கே வந்து ஒரு கீ மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீ எடுத்தால் தப்பிக்கணும். ஆமாம் இது இந்த டூல் பாக்ஸ்குள்ளே இருக்கா? டூல் பாக்ஸ்குள்ளே இல்லை. வேறு எங்கே தான்டா இருக்குது? டூல் பாக்ஸ்குள்ளே இல்லை கேஸ். ஸோ டூல் பாக்ஸை மூடி வச்சிடலாம். ஓகே ஸோ இதான் அந்த கீ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இவனை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே போடுவோம் அந்த கீயை.
ஸோ கீ இங்கே போட்டால் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வருவான். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடலாம். ஓகே ஸோ இங்கே தான் வந்து போயிட்டுருக்கான் பாருங்க. ராடு பைத்தியக்கிறப்பையா ஒத்தைக்கு ஒரேடா தடியா. ஓகே ஸோ இப்போ வந்து அவன் கன்ஃபார்மாக இங்கே தான் இருப்பான். அவன் இங்கே இருந்தால் அவன் நம்ம இந்த கண்ணாடி முன்னாடி இருந்தால் நம்மளால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே போயிட்டு இது பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கேட் வாக்ஸ்லாம் இந்த கேர்ள்ஸ்லாம் நடப்பாங்களே ஸோ அந்த மாதிரி நடப்பாங்க. இது காமெடியாக இருக்கும் இவன் பார்க்குறதுக்கு. டிங் டிங் அப்படியே பேக்கில் அப்படியே இப்படி தூக்கி அப்படி போட்டு இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி வளைச்சி இது நடப்பான் இவன். கொஞ்சம் கூணூல் இந்த மாதிரி நடப்பான். ஓகே ஸோ இப்போ வாங்க சர்க்கஸ் ஸ்கூலில் போயிடலாம். இந்த தடவை மட்டும் அவன் அங்கே இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு அவன் இருக்கக்கூடாது. இருந்தான் தான் அவ்வளோதான். அவன் மாட்டிக்கிற கதம் தான். அவன் அதுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறான். அந்த கபோர்டை திறந்து அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க இந்த பைத்தியக்கார பையன். சரி ஓகே ஃபர்ஸ்ட் அவன் எங்கேயாச்சும் வெளில இருக்கானா சொல்லிட்டு போய் பார்ப்போம். வெளில இருக்கானா இல்லை அதுக்குள்ளேயே இருக்கானா. ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். வாடா கொஞ்சம் வேகமாக தான் வாயேன்டா. எக்ஸ்ட்ரீம் மோட வீடா நான் அப்போ வேகமாக வரேன். சும்மா சொல்லண்டா நீ பொறுமையாவே வா. ஓகே ஸோ இவனை அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணுவோம். இப்போ போய் நம்ம ஆங்கர் வேலை எடுக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் தூரம் இவனை தள்ளி போய் நினச்சிட்டா அவள் இவன் பொறுமையாக தான் நடந்து வருவான். மாதிரி நடந்து வருவான் இவன். ஸோ அதுக்குள்ளே நம்ம இதை எடுத்துக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இது நம்ம அடுத்த இதுக்கே போயிடலாம். நம்ம வந்து தோறாடே ஒரு பொருள் இங்கே எடுக்க வேண்டியது இருக்குடா. அதுக்காக எவ்வளோ தூரம் தான் ஒன்று இது பண்ண வேண்டியதாக இருக்குது பாரு. வாடா வேகமா ஏன்டா இப்படிலாம் பண்ற. சரி ஓகே வந்துட்டான். ஸோ இப்போ நம்ம அப்படியே இருந்துச்சுடா இந்த சைடை பற்றி நான் ஓடிடலாம். நம்ம ஓடு ஓடுற வேகமா ஓடு. ஓகே ஸோ நம்ம இந்த சைடாக வந்தாச்சு. அவன் அங்கே இருக்கான். ஸோ நம்ம இப்போதைக்கு நோ ப்ராப்ளம். ஓகே ஸோ இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஆங்கர் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். ஒரு ஆங்கர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா போய் எடுக்கணும். என்னடா அது ஏதோ தடுக்குது. ஓகே ஸோ ஏதோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆங்கர். ஸோ இது தான் தேவைப்படுது நமக்கு. ஸோ இதை போய் நம்ம பார்த்தீங்கன்னா எடுப்போம். ஆக்சுவலி இது வந்து ஒரு பாட்டிமாவோட வீடு கைஸ். அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா நடந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம். ஓகே ஸோ மேலே விட்றேன். ஓகே ஸோ அவன் இங்கே இல்லை. ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தாவ போகிறோம். செவலை தாவ அந்த மாதிரி தாவ போகிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு கிறுக்குதலை பண்ணுவேன் கேஸ் நான். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து என்ன நினச்சேன்னா எனக்கு காமிக்கிற ஒரே நிமிஷம். ஓகே ஸோ ஆக்சுவலாக இதோ இந்த ஒரு இது இருக்கா. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இதில் வந்து சாதாரண நடந்து போனாலே அது பற்றி உடஞ்சிடும் நினச்சேன். ஸோ அதனால் நம்ம இவனை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எந்த தூக்கி போட்டுட்டேன். ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறமா அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இங்கே பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். இட் நீட் அ ஸ்ட்ராங் இம்பேக்ட் ஆன் இட். அப்போ தான் இது பார்த்தீங்கன்னா உடையும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது ஏதாச்சும் ஒரு இது ஃபாஸ்ட்டாக வந்து இதில் மோதுனா அப்போது தான் இது உடையுமா. ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து வரும்போதே அப்படியே இது கரெக்டாக இது மேலே இருந்தால் இது உடையும். ஸோ அது தெரியாமல் நான் வேறு இவனை கீழே போட்டு வம்புக்க வேறு எழுதிட்டு இருந்தேன். சரி ஓகே இவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு இவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். எங்கடா இருக்க இவனை தேடுறதே ஒரு பெரிய. ஓகே கண்டுபிடிச்சாச்சு. வாடா சரி வாடா. உன்னை இந்த மாதிரிலாம் சுற்ற வைக்க போகிறது இல்லை. நீ எப்படி இருந்தாலும் பொறுமையாக தான் வர. ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு இவனை பார்த்தீங்கன்னா இது போயிடலாம். நம்ம அப்படியே போயிட்டு இது பண்ணிடலாம் கைஸ். இவனுக்காகலாம் வெயிட் பண்ண தேவையில்ல. அப்படியே ஓடு. ஓகே ஸோ வந்தாச்சு. இப்போ போயிட்டு ஸோ இந்த கேபிள் அப்படியே கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்வைங்கன்னு போய் உள்ளே விழுந்துடும். ஓகே ஸோ இங்கெல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா வரமாட்டான். ஸோ அதுக்குன்னு இங்கேயே டேரெல்லாம் போட்டுறாதீங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த மேபி அந்த இதுக்குள்ளே அந்த இது மேலே ஏறி வரதுக்கும் சில சான்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இதில் உங்களால் இந்த மாதிரி தான் வர முடியும். ஓகே ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ கேட்வே இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இது திறந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். ஓகே ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே லேடர் இருக்கா. ஸோ இந்த லேடரில் அப்படியே லேடரில் ஏறா வேகமோடு ஓடு. ஓகே டோர் திறந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதோ இங்கே வந்து ஒரு டோர் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கும் உள் சைட்லேருந்து. ஸோ இதுக்காக தான் நம்ம அவ்வளோ தூரம் சுற்றி வரோம். ஓகே ஸோ இந்த லாக்கை பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுறோம். திருப்பி இந்த லாக் போட முடியுமா? போட முடியல கேஸ். என்ன கேஸ் இது? சரி வாங்க போவோம். ஸோ இப்போ போயிட்டு நமக்கு வந்து அந்த ஆலன் வெஞ்ச் பார்த்தீங்கன்னா எடுத்தோம்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிலிண்டர் எடுக்க பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அங்கே இவங்க பார்த்துறோம். ஓகே இங்கே தான் வரானா. வாடா அந்த இது வேறு எங்கே போட்டுன்னு தெரியலையே. இது வேறு கருப்பாக போய் மேட்ச் எடுக்கும் கீஸ். அதை எடுறாத. ஓகே ஸோ எடுத்தாச்சு. ஸோ இவன் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கடா போன ராடு. ஓகே ராடு இங்கே இருக்கான். ஸோ அப்படியே வேகமாக ஓடிடலாம் இருந்துச்சுடா.
இவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட்டு காமிப்போம் கேஸ். ஏன்னா இவன் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடியே தான் ஓடி வருவான். ஸோ அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது போய் எடுக்க சவுண்டும் மேக் பண்ண முடியும். ஸோ சவுண்டும் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால கன்ஃபார்மாக இவன் பார்த்தீங்கன்னா வந்துடுவான். ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் தள்ளியே போய் இவனை பார்த்தீங்கன்னா போட்டுட்டா இவன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணிடுவான். ஸோ அதனால் நம்ம போய்ட்டு ஈஸியாக போய் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா போகிறேன். வந்துடாதே வராதுன்னு சொன்னால் தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவான் பைத்தியக்கார பையன். ஏன்டா வேற எங்கேயா போடா. நம்ம சர்க்கஸ்குள்ளே யாரும் வித்த காமிக்கிறாங்க பாரு, ஓடிடு அப்படியே சர்க்கஸ்குள்ளே போயிடு. சர்க்கஸில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்து என் உயிர் வாங்குது பாரு. ஓகே ஸோ இவன் அங்கே போகிறான். ஸோ அவன் நம்ம அப்படியே உள்ளே போயிடலாமா? என்ன பண்ணுறது எனக்கே தெரில. இவன் நம்ப முடியாது. இவன் அப்படியே வந்தாலும் வருவான். என்ன இங்கே வரான்? டே இங்கே வராத, நான் இங்கே இல்லைடா. ஓகே அப்படியே போயிட்டான். யாரா இவன்? யார் கேஸ் இவன்? எங்கேருந்து கேஸ் வந்துருக்கான்? ஸோ நம்ம அப்படியே ஒழிஞ்சுப்போம். ஓகே போயிடுறா. இந்த ராடெலாம் நம்ப முடியாது. ஓகே போயிட்டான். இஞ்சிட்டு போ. நிற்கிறான். டே எங்கேயா போடா, அஞ்சிட்டு போடா. அங்கே பாடுறா. அப்போ போயிட்டான். போடா. ஓகே போயிட்டான் கேஸ். ஓகே தான் நமக்கு கிடச்ச சான்ஸ் ஒரு இது முடிச்சோம். ஓகே அஞ்சிட்டு போடான். வேகமாக போ. ஸோ இதோ இந்த டோர் திறங்க. இந்த டோர் திறந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த சிலிண்டர்லாம் இங்கே இருக்கும். அது திறடா. ஓகே திறடா. இந்த கேஸ் திறக்கவே முடியாது. திறடா இதை வேகமா. ஓகே திற இதை வந்துட்டு. ஓகே ஸோ இந்த கேஸ் சிலிண்டரை பற்றி எடுத்தாச்சு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு வேகமாக மேலே போயிடலாம். இங்கே வந்துடக்கூடாது. இங்கே வந்தால் நம்ம ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஏரியா. ஸோ அதனால் ஈஸியாக பிடிச்சிருவான். ஸோ அதனால் வேகமாக போயிடும். ஓகே அவன் பார்த்துறான் நம்மளை. ஓடுற இன்சைட ஓடுறான் பைத்தியக்கார ராடு. இன்சைடு ஓடிடலாம். ஓகே அவன் எங்கே இருக்கான்? ஓகே அவன் இன்சைடு போயிட்டான். ஓகே நைஸ். இப்போ அப்படியே இன்சைடு முடியலாம் கேஸ். அவங்க போகலாம். உள்ளே போட்டுடலாம். உள்ளே போடுறாடே. ஓகே ஸோ இந்த இதை எடுத்து கொஞ்சம் பின்னாடி போட்டுடலாம். ஏன்னா நம்ம போகிறது கரெக்டாக இருக்கும். ஓகே ஸோ இப்போ அதெல்லாம் சிமெண்ட்ரிக்கு தான் போகணும். ஓகே வாங்க சிமெண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ இப்போதைக்கு சர்க்கஸில் இருக்க எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து சிமெண்ட்ரியில் தான் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ சிமெண்ட்ரியில் தான் இப்போ நமக்கு நிறைய வேலை சிமெண்ட்ரிலையும் இருக்குது. ஸோ அதனால் சிமெண்ட்ரியில் போயிட்டு இருக்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் கேஸ். ஓகே ஸோ சிமெண்ட்ரிக்கு வந்தாச்சா? ஓகே ஸோ இப்போ போயிட்டு ஒரு கேட் ஃபுட் இருக்கு. போய் கேட் ஃபுட்டை எடுத்தோம். கேட் ஃபுட்டுக்கா. ஸோ இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒரு பாட்டி கலர் இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதை மேலே போயிட்டு இங்கே வச்சுட்டா அந்த பாட்டியோட பூனை வந்து வரும். இங்கே வருது பாருங்கள். ராடு எங்கே இருக்கான்னு தெரில. சாப்பிடு. ஆனால் இந்த பூனைக்குட்டி க்யூட்டாக இருக்குங்க ஸ்பாக். இங்கே பாருங்கள் அழகாக இருக்கா. சரி ஓகே வாங்க போயிட்டு நம்ம வந்து சிமெண்ட் ஐயோ அது பேர் என்ன, சினிமா போனாமா. ஸோ சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா போவோம் வாங்க. ஓகே ஸோ மறக்காமல் எல்லாம் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதை பார்க்குறீங்க அப்படின்னா அப்புறமா மறக்காமல் காமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே ஸோ சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இவ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம போயிட்டு இந்த இதை பற்றின எடுப்போம். ஸோ அந்த ஒரு ரூம் மாதிரி இருக்கா பின்னாடி. ஸோ அங்கே தான் போய் வைக்கணும் இதை. பட் ஃபஸ்ட்டு அந்த ராடு எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். அப்படிலாம் இது அங்கே சினிமாவில் சர்க்கஸில் இருந்த மாதிரி வந்துட போகுது. நல்ல வேலை கேஸ் போடும். அங்கே பாரு உள்ளே தான் இருக்கான் அந்த பெட்டிக்கார பையன். சரி ஓகே வாங்க அப்படியே சைடாக போயிடலாம். அவன் வேற அங்கேயே நிற்கிறானே. டே ஏன்டா இங்கே வர? அந்த சைடு போயிடா. ஏன்டா இங்கே நிற்கிற? போய் தொலைய மாட்டேங்கிறாங்க கேஸ் அவன் வேற. சரி ஓகே நம்ம இந்த சைடாக கொஞ்சம் தள்ளியே போய் பார்ப்போம். ஓகே ஸோ போயிட்டானா அந்த சைடா? ஓகே கேஸ் போயிட்டானா. அங்கே நிற்கிறான். திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்துறான்டா. பைத்தியக்கார கேஸ் அந்த ராடு. சரிங்க வா. இவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது சைடு போய் தள்ளி விட்டுறலாம். இவனை வாடடே பொறுமையாக நடந்து வரான் ஆமாம் மாதிரி. வேகமாக வாடா. அண்ட் தென் இன்னொன்று ஒரு விஷயம். ஸோ ஐஸ்கிரீமில் இன்னும் வேறு என்ன சாப்டர் போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த சாப்டரையும் நான் பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன கேம் போடலாம்? இல்லை ஐஸ்கிரீம் வேண்டாம் இல்லை வேறு ஏதாவது கேம் சொல்லலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் அந்த கேமையும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ இந்த ராடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்சைடு வளைச்சி அப்படி கொண்டு வந்துடலாம். ஓகே அந்த நாய் இல்லை இங்கே. வாங்க வேகம் ஓடிடலாம். ஓடுறா. இன்னொருத்தர எங்கே இருக்கான்? ஐயோ வந்துட்டான்டா பைத்தியக்கார பையன். ஏன்டா இங்கேயே வந்துடுறாங்க எப்போ பார்த்தாலும் பைத்தியம். இந்த சைடு போயிட்டு அப்படியே சுற்றி விடுவோம். இங்கே வாடா ராடு அப்படியே அனுப்பிச்சிடுவா. சரி ஓகே
ஓகே ஸோ அப்படியே இருந்துச்சு போயிடலாம் வாங்க. ஓடு 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 ஓடு. ஐயோ வேற ஒருத்தன் அப்பா எந்த சைடு போனாலும் அந்த சைடு தான் வரான் இவன். பைத்தியம் வேஷவனா. ஓகே ஸோ இப்போ அப்படியே இந்த சைடு போய்டும். ஓகே அவன் அந்த சைடு போயிட்டான். ஓகே வேகமாக போவோம் வேகமாக போவோம். இதுக்குள்ளே ஒரு கேட் லாக் மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே இருக்கு அதோ இங்கே இருக்க பாருங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ எடுத்துட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரிக்கு தான் போவோம் திருப்பியும். ஸோ சிமெண்ட்ரிக்கு போவோம் வாங்க. வேகமாக போடா. ஓகே ஸோ இங்கே இல்லை. இப்போ இதை தூக்கி போட்டுட்டு இப்போ அதெல்லாம் சிமெண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஓடிடலாம். ஓகே மூவிங் ஆன் டு சிமெண்ட்ரி. வேகமாக போய் தோடா. ஓகே ஸோ சிமெண்ட்ரி. ஓகே ஸோ ஏதோ கட்சின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக போகுது. ஸோ என்ன கட்சின்னு பார்ப்போம். ஏப்ரல் 1954. ஓகே அழுவுறான். ஏன் சின்ன பையன் நீ அழுவுற? உனக்கு அதை பற்றி தெரியாது. ஆமாம் அதான் உண்மை. Think small. Okay. Sometimes forgot you. Do like நீ என்ன உனக்கு என்ன பிடிக்கும் நீ வந்து மறந்துடுற. என்னை வந்து நான் வந்து ஏன் எல்லாரோட டிஃப்ரெண்டாக இருக்கேன். அதான் என் ஸ்கூலில் படிக்கிறவனுங்க எல்லாரும் என்னை கலாய்க்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறான். சபின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலாய்க்கிறானுங்களா இவனை. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க. நீ வந்து இது கடுமையாக நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு. அதனால காசு சம்பாரி. அது ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலை விட்டு நின்றுடு. ஓகே ஓகே ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இப்போ வந்து இது ஃப்யூச்சர் ராடும் அந்த பாஸ்ட் ராடும் சின்ன பையன் ராடு அப்புறமா இப்போ இருக்கிற ராடும் 2 பேரும் சும்மா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணுறானுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டோரியாக போகுங்க சார். ஓகே நீ வந்து ஒரு ஐஸ்கிரீம் மேனா மாதிரி உனக்கு கலாச்சி அந்த பசங்கக்கிட்ட இருந்தால் ரிவெஞ்ச் வாங்கு அப்படின்னு சொல்கிறான். ஓ மை காட் இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டோரி இதுக்குள்ளே இருக்க ஒரு ஹாரர் கேம்குள்ளே ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குன்னா அது ஐஸ்கிரீம் தான் கேஸ். ஐஸ்கிரீமில் தான் ஒரு ஸ்டோரியை வச்சு அப்படியே மூவ் பண்ணுவானுங்க. செம்மையாக இருக்கும். இவரை சிரிக்கிறானே. ஓகே ஸோ ஆக்சுவலாக இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன் தான் கேஸ். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன் தான். பட்டு இந்த இந்த சின்ன பசங்களாச்சு அவன் ஸ்கூலில் படிக்கிற அந்த பசங்களாம் வந்து இவனை வந்து கேலி கிண்டல் பண்ணாங்க. ஸோ அப்படி கேலி கிண்டல் பண்ணதுனாலே அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ந்து ஸோ அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படி சொல்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான். ஓகே ஸோ இப்போ கேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இதோ இங்கே ஒரு இடத்துல வைப்போம். இதோ இங்கே இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இதான் ராடோட அப்பாவோட கலரை. ஸோ இங்கே போயிட்டு கேண்டில் இங்கே வச்சுட்டா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரியாதை மாதிரி செலுத்துவான். ஸோ அந்த கேண்டில் ஏற்றி இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்னா அந்த மேட்ச் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அங்கேயே கீழே விட்டுருவான். ஸோ அதனால் இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ராடு வர பின்னாடி வரானே போயிட்டுக்கிற பையன். நாங்கள் போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அவன் வச்சுருக்கானே இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இருங்க கொஞ்சம் ஆட்டை காமிச்சு போகிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அந்த இதெல்லாம் செட் பண்ணிவிடுவோம். ஒரு பாம்பு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஸோ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போயிட்டு இதோ இங்கே வந்து செட் பண்ணிடுவோம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு போய் இந்த கேஸ் கேனு பாவி பயமுறுத்துறாங்க. யாரு கேசுவேன் அப்பா உன்னை பற்றி இப்போ தான்டா பெருமையாக பேசுகிறேன். அதுக்குள்ளே ஏன்டா இப்படி வர அந்த சைடு தானே வந்தேன். அதுக்குள்ளே அப்புறம் இந்த சைடு வந்தேன். ஓகே ஸோ இந்த அலாம் கிளாக்கு எடுத்துட்டு ஓடு ஓடு ஓடு. இப்போ இவெல்லாம் நம்பவே முடியாது கேஷன்லாம் நம்பவே முடியாது. சைக்கோ பார்த்து எங்கே இருக்கான் பார்த்துட்டானா. வாடா வாடா இங்கே வாடா ராடு. இங்கே வாடா இங்கே வாடா 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 வந்து தொலையண்டா வேகமாக தான். ஏன்டா இப்படி படுத்துற. இருங்க வரானா ஏதோ கன்ஃபர்மேஷன் பண்ணிப்போம். ஓகே வரான். ஓகே வாடா 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 ராடு. ஸோ இப்போ போயிட்டு இதையும் இங்கே போயிட்டு வச்சுட்டா நமக்கு வந்து அடுத்த ஒரு மேட்ச் பாக்ஸ் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அங்கே போயிட்டு அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவன் இந்த சைடு வரானா எங்கே வரான்னு பார்த்துப்போம். எங்கடா வர எங்கே கேஷ் வரான் இந்த சைடு. பயமாக இருக்குது திருப்பி வந்து பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவன் இந்த சைடு இந்த கல்லறையை பார்த்த மாதிரி அவன் அப்பாவோட கல்லறையை பார்த்த மாதிரி இந்த சைடு வர வைக்கணும் அவனை. பட் அவன் தான் வர மாட்டேங்கிறான். வந்து தொலையண்டா ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற. ஓகே ஸோ இந்த சைடு வரான். ஓகே வாங்க ஓடிடலாம். டே இங்கே வாடா இங்கே வாடா இந்த சைடு வாடா. ஓ ஓகே ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எப்படியே பார்த்து எடுத்துட்டேன். ஓகே வாடா 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 ராடு வாடா வேகமாக வாடா.
ஓகே ஸோ இப்போ அப்படியே இன்சைடாக போயிடலாம். ஓகே ஸோ இப்போ போயிட்டு இந்த ஒரு இதை பற்ற வைக்கணும். உடனே அவனை கூப்பிட்டா அவனும் இதில் சேர்ந்து வெடிச்சிடுவான். ஸோ அதுக்கு பார்க்குறேன் அவன் வருவானா இல்லையாந்து. இதோ அங்கே நிற்கிறான் பாருங்க. வாடா ராடே, வா 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 வா. ஓகே ஸோ பற்ற வச்சாச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் இவனை இதில் சேர்ந்து வெடிச்சிடுவான் தான் நினைக்கிறேன். விழுந்துடுறான் ராசா, விழுந்துடுறான். ஷப்பா சாக மாட்டேங்கிறான். ஓகே விழுந்துருச்சு. செத்துறானா இல்லை சாக மாட்டேங்கிறாங்க. சாகவே மாட்டேங்கிறான். செத்துட்டானா இல்லை பார்ப்போம் இருங்க என்னாச்சு. சரி இல்லை சாவலை பைத்தியக்கார பையன். சரி ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் இவன் போட்டோம். இப்போ போயிட்டு அந்த ஒரு டோர் ஹேண்டில் மாதிரி ஒன்று எடுத்தோம்ல. ஸோ அந்த மைக் கிட்டேருந்து கிடச்சதில்ல. ஸோ இப்போ அதை போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வச்சா இது அந்த கேஜ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வச்சுட்டு கொஞ்சம் தூரம் சொல்லி போய் பார்ப்போம். ஓகே ஸோ அவன் அங்கே போகிறான். டே எங்கே நான் போகணுமோ அங்கேயே போகிறான் பார்த்தீங்களா இவன். இப்போ நான் கன்ஃபார்மாக உள்ளே போய் எடுத்தா இவன் வந்து என்னை பிடிச்சிருவான். ஓகே ஸோ அந்த சைடு போயிட்டான். ஸோ இந்த சைடு போய் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். எனக்கு கன்ஃபார்மாக இப்போ திரும்பி பார்ப்போம் பாருங்களேன். 3 2 1 ஓடுறான். ஸோப்பா வந்துக்கிட்டே இருக்கானு. இதோ பாருங்கள் உள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு வழி. ஸோ இந்த வழியாக தான் போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருங்க இவங்கிட்ட தப்பிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. டே போட அனுப்பிச்சிடா வேறு ஏதாவது சைடு போயேன்டா. ஏன்டா இங்கே வர. ஐயோப்பா இவனை வேற வச்சுக்கிட்டு. ஐயோ வரான்டா வந்துக்கிட்டே இருக்கான். எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கான். அப்படியே இருந்துச்சுடா ஓடிடு. ஓடு 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 ஓடு. போயிட்டு டோர் ஹேண்டில் எங்கடாது. டோர் ஹேண்டில் ஓகே எடுத்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை அந்த ஒரு இடத்துல வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். ஏன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது திடீர்னு வந்து பிடிச்சிட்டானா அவள் தான். ஏன்னா அந்த இடத்துல நம்மளால் தப்பிக்க கூட முடியாது கைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அது. ஸோ அதனால தான் பார்த்துட்ருக்கேன் அவன் எங்கே இருக்கான்னு. எனக்கு எங்கடா இருக்க ராடி எடு எங்கடா இருக்க. இன்சைட் இருக்கானா. இன்சைட் போய் வரான்டா. பைத்தியக்கார ஓடுங்க. வாடா ராடிக்காடா. கொஞ்சம் இன்சைடு அப்படியே அவனை சுற்ற வைப்போம். இல்லை இன்சைடு கூட்டு வந்து இன்சைடு சுற்ற வைக்கலாம். ஸோ இந்த சைட்லேருந்து அவன் அந்த சைடு வரதுக்குள்ளே நம்ம எப்படி இருந்தாலும் அதை எடுத்துருவோம். வாடா இன்சைடு வா. ராடா எங்கே இருக்க. வாடா பைத்தியக்கார பையன் வா இன்சைடு வா. ஓகே ஸோ அவன் அப்படியே அந்த சைடு சுற்றணும். நம்ம அப்படியே இன்சைடாக ஓடிடலாம். ஓகே ஓடு வேகமாக போ. என்னடா இது. போடா. ஓகே ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதோ இங்கே தான். ஸோ இதை அப்படி போட்டு இதுக்குள்ளே அப்படி எடுத்தா கேஜ் கீ இசியர். ஓகே ஸோ வரல. வேகமாக ஓடிடலாம். ஓடுறா. ஓகே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அவன் எங்கே இருக்கான். நல்ல வேலை கேஸ் அந்த அப்படியே போல வந்தால் பிடிச்சிருப்பான் பைத்தியக்கார பையன். எங்கடா இருக்கேன். ஓகே ஸோ ஐஸ்கிரீம் தலை எங்கே இருக்கான். எங்கடா இருக்க தலையா. வாடா. ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே இதுக்குள்ளே போயிடலாம். ஓடு. ஓகே டோர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு the enemy is closer. It's not a good time for the action. ஓகே ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து இது நெய்பர்ஹுட்டுக்கு போயிடலாம். ஸோ ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். குதிச்சிரு. ஐயோ என்ன அவ்வளோ குதிக்க முடியல கைஸ். நான் வந்து இதுலேருந்து குடிச்சா எனக்கு கால் வந்து அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லுதா. சரி ஓகே. ஐயோ அப்படின்னா உள்ளார படது எல்லாமே வேஸ்ட்டா. இங்கே பாருங்கள் இந்த மைக் இருக்கான். இங்கே ஏதோ கச்சேரி மாதிரி ப்ளே ஆகுது அகெயின். என்னது சார்லி அது உன்னோட சிஸ்டர் தானே. ஆமாம் அவன் என்ன இங்கே பண்ணிருக்கா. எனக்கு எதுவுமே புரியல. நிறுத்துங்க. ஓகே இதை தூக்கி போடுறான் அந்த பர்ஃப்யூமை. ஓகே ஸோ ஆக்சுவலாக இந்த மைக் வந்து அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறான் போல். ஸோ எஸ்ஆர்னோ அப்படி சொல்லிட்டு இது லவ் லெட்டரில் எழுதியிருக்கான். அட பாவி போயும் அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியோட போய் லவ் பண்ணுவேன். சரி ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட இந்த ஐஸ்கிரீம் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வேறு என்ன கேம் விளையே போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் பாய். See you in the next video guys. ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys போகிறதுக்கு முன்னாடி. Bye. See you in the next video.